ஹெல்தியாவும் இருக்கணும், அதே நேரத்துல குழந்தைங்க விருப்பமாவும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா கோதுமை மாவுலே செஞ்ச பாலக் நூடுல்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கைப்பிடி பாலக்கீரை கொதிக்கிற தண்ணியில 10 செகண்ட் போட்டுட்டு இதை எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப இதே தண்ணியில ஒரு தக்காளி இந்த மாதிரி கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துல தோல் எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும். தோலை எடுத்துட்டு மிக்ஸில போட்டு இதையும் அரைச்சு எடுத்துக்கோங்க. 1.5 கப் கோதுமை மாவுல நம்ம அரைச்சு வச்சிருக்க பாலக்கீரை, தேவையான உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவிட கொஞ்சம் லூசா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது முறுக்குலக்குல போட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளியறதுக்கு கொஞ்சம் டைட்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உதுத்தி எடுத்துக்கோங்க. இங்க ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே காய்கறிகள் பாத்தீங்கன்னா பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், குடைமிளகாய் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இதோடவே அரைச்சு வச்சிருக்க தக்காளி, கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா சாஸ் மாதிரி இந்த அளவு கொதிச்சு திக்கா வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸையும் இதோட சேர்த்துருங்க. இதை மெதுவா 2 கரண்டி வச்சு இந்த மாதிரி உடையாம கலந்து எடுத்துக்கோங்க. சாஸ் எல்லாமே கோட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கோதுமாவுல செஞ்ச பாலக் நூடுல்ஸ் தயாராயிருச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.